வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் பரபரப்புடன் சூடுபிடித்துள்ளது. கோவை மாவட்டம் கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக தேர்தல் களம் காணும் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு SP வேலுமணி ஆகியோரின் அன்பையும் ஆதரவையும் பெற்ற இளைஞர்களின் எழுச்சி நாயகன் KR ஜெயராம் போட்டியிடுகிறார். இரண்டாவது முறையாக போட்டியிடும் KR ஜெயராம் அவர்களுக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் ஆதரவு. KR ஜெயராம் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்த மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம். தனக்கு ஆதரவு கொடுத்த மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கு MLA KR ஜெயராம் நெகிழ்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் நன்றி தெரிவித்தார். சுட்டெரிக்கும் சூரியனின் வெயிலை தூர ஒதுக்கி வைத்துவிட்டு சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் தேர்தல் பரப்புரை செய்த MLA KR ஜெயராமுக்கு சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் செல்லும் இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். அதேபோல் KR ஜெயராம் இன்று நஞ்சுண்டாபுரம், ஸ்ரீபதி நகர், நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஸ்ரீபதி நகருக்கு வந்து பரப்புரை மேற்கொண்ட KR ஜெயராமுக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் இப்ராஹிம் பாதுஷா அவர்களின் ஆலோசனையின் பெயரில் கழக பொதுச் செயலாளரும் கோவை மாநகர் மாவட்ட செயலாளருமான விஷ்ணு லட்சுமணன் தலைமையில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் சபீதா ராணி முன்னிலையில் KR ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மலர் தூவி ஆரத்தி எடுத்து நெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். மேலும் இச்சிறப்பு வாய்ந்த தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஹரிஷ்கான், கழக அமைப்பு செயலாளர் கார்த்திக் குமார், கழக தொழில்நுட்ப பிரிவு கோவை மாவட்ட துணை செயலாளர் அருணா, ராமநாதபுரம் பகுதி கழக செயலாளர் கவிதா, கணபதி ஒன்றிய செயலாளர் கதிர்வேல், ராமநாதபுரம் பகுதி அமைப்பாளர் கௌசல்யா, சூலூர் தொகுதி அமைப்பாளர் கருப்பையா, சூலூர் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் குருவம்மா உள்ளிட்ட ஏராளமான மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் முன்னோடிகள் சார்பில் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் MLA KR ஜெயராம் அவர்களுக்கு மகிழ்ச்சியுடனும் எழுச்சியுடனும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளரும் கோவை மாநகர் மாவட்ட செயலாளருமான விஷ்ணு லட்சுமணன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பான வரவேற்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட MLA KR ஜெயராம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை பகிர்ந்து கொண்டார். அதன் பின்னர் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் கோவை விஷ்ணு லட்சுமணன் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் சபீதா ராணி ஆகியோர் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்கு சிறப்பு பேட்டியளித்தனர். மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருடைய ஆதரவு கழக பொதுச் செயலர் விஷ்ணு லட்சுமணனுடைய தலைமையில கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் அவர் விஷ்ணு லட்சுமணன் அவர்கள் இப்பொழுது நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு சிறப்பான முறையிலே ஆதரவுகளை கொடுத்து சால்வை அணிவித்து பூமலை தூவி வாழ்த்துகிற நெஞ்சங்கள் ஆளாத்திற்கு தட்டி விட்டுறாதீங்க. மெதுவா உண்மைக்கிறா ஒட்டுமொத்த ஸ்ரீபதி நகர் மக்கள் எல்லாம் இன்றைக்கு ஒருங்கிணைந்து விஷ்ணு லட்சுமணனுடைய தலைமையில இன்னைக்கு பிரம்மாண்டமான முறையில் இந்த பகுதிக்கு வரவேற்பினை ஏற்றி எடுத்து வெற்றி திலகமிடுகிற இந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் அதேபோல ஆளாத்தி எடுத்துக் கொண்டு அனைத்து மகளிருக்கும் கழக கொள்கை பரப்பு செயலாளர் சபிதா ராணி அவர்களும் இப்பொழுது மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கு எங்கள் கழகத்தின் சார்பில் எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மது வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு. திமுக ஆட்சி மீண்டும் வந்தால் போதை கலாச்சாரம் வந்து தமிழ்நாடு கெட்டு குட்டி நாசமாகிவிடும். ஆகவே புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கழகத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பொதுமக்கள் அனைவரும் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து உங்க பொன்னான வாக்குகளை அஇஅதிமுக புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாக்கு சேகரிக்க வருகின்ற போது நேதாஜி நகர் குடியிருப்போர் நலசங்கத்தின் சார்பாகவும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விஷ்ணு லட்சுமணனுடைய கழக நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு கொடுப்பதற்கு ஸ்ரீபதி நகர் குடியிருப்போர் நலசங்கத்துக்கும் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் என்ற உலகிலே ஸ்ரீநகர் பகுதிக்கு நான் ஏற்கனவே மண்டல தலைவராக இருந்த பொழுதும் நம்முடைய அன்புக்குரிய சகோதரி கலைவாணி சந்திரசேகர் இருந்த பொழுது முதலாக 2011 பிளட் ஏற்பட்டு மனைவி பாதிக்கப்பட்ட போது சம்பு கூட போட்டு கொடுத்த இங்கே கூடிய இது சம்பு மனைவி வழிகாட்சி சம்பு போட்டு கொடுத்தோம், போர்வெல் போட்டு கொடுத்துருக்கேன், சாலை வசதி பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ சட்டமன்ற உறுப்பினரில் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இருக்கக்கூடிய மக்கள் சைன்ஸ் சான்சிங் அதிகமாக இருக்குது, பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது, குழந்தைகளுக்கு இந்த ஆட்சியில பாலியல் வன்கொடுமைகள் அந்த மாதிரி கலாச்சாரம் இருக்கிறனால சிசிடிவி கேமரா கேட்டாங்க. சிசிடிவி கேமரா உடனடியாக போட்டு திறக்கப்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, இந்த பகுதி மக்களுடைய ஒரு செல்போன் டவர் வந்து 2 சென்ட் இடத்துல பாதுகாப்பு இல்லாத பழைய பில்டிங்க போறோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி ஆணையாளர், மாநகராட்சியுடைய உதவியாளர் எல்லாம் ஆன்லைன்ல அவசர கோலத்துல 2 நாள்ல நேரடி இன்ஸ்பெக்ஷனே பார்க்காம அந்த கட்டிடத்தோட உறுதித்தன்மை செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் வாங்காம ஒரு அனுமதி கொடுத்தாங்க. உயர்நீதிமன்றம் போய் அதுக்கு தடை வாங்கிட்டு வந்து திரும்பி மாவட்ட ஆட்சியரை பார்த்து சொல்லிச்சு. அதுக்கு பின்னாடி தான் கைவிட்டிருக்காங்க, ஒரு போட்டு கைவிட்டிருக்காங்க. மீண்டும் இந்த மாதிரி நிகழ்வு வந்து எதுவாக இருந்தாலும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் பண்ணணும். ஒரு 2 சென்ட் இருக்கிறதுல அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தும் இல்லை. குடியிருப்பு அந்த உயர்கோபுரம் கவர் என்பது கிட்டத்தட்ட 50 அடி 100 அடி இருக்கு. ஏதோ ஆபத்தான சூழ்நிலை விடும் போது மக்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இவன் செல்போன் கோபுரங்களும் இருக்கக்கூடிய பகுதியில் ஆய்வுகளை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கேன்சர் வரக்கூடான காரணம் அது இருக்குது. அது கேட்டால் அவங்க ஏதோ மறைச்சு சொல்ல மாதிரி பண்றாங்க. எதிர்வருகின்ற காலங்களிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரி உயர்வு கொடுக்கின்ற பொழுது அந்த பகுதி மக்களை நேரடியாக ஆய்வு செய்து அந்த கட்டிடத்தை உறுதித்தன்மை ஆய்வு செய்து அதே போல பயிரில் என்ன செய்வாங்க, ஏதோ காசு கொடுத்து வாங்கிறாங்க பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நிகழ்வு வரக்கூடாது என்று தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீபுரி மக்களுடைய அடிப்படை அத்தியாவசிய பணியாற்றுவதில் இன்றைக்கு மட்டுமல்ல, கடந்த கலைவாணி சந்திரசேகர் காலம் முதல் தொடர்ந்து இன்றைக்கு வரையும் உங்களோடு ஒருவராக இருந்து பணியாற்றுகிறோம். எதிர்வந்த காலங்களிலும் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு வருகின்ற பொழுது விடுபட்ட போன வரிகளை கட்டாயம் செய்திருக்கிறோம் என்பதை நேர தெரிவித்து வருகின்ற போது சிறப்பான வரவேற்பினை கொடுத்த ஸ்ரீபதி குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள், அது மட்டுமல்லாமல் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், அத்தனை நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மாண்புமிகு அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழக சார்பில் எங்களுடைய ஆதரவை முழு மனதுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து திமுக ஆட்சியை அறவே ஒழிக்க வேண்டும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாநகர மாவட்டத்தில் வந்து போதை கலாச்சாரம் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது அளவுக்கு அதிகமாக கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. போதைப் பொருள்னு பார்த்தீங்கன்னா மாத்திரை அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு இந்த மாத்திரையை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இது மிகவும் கண்டனத்துக்குரியது. திமுக ஆட்சி வந்து போதைப் பொருள் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணுவோம், இதெல்லாம் வந்து நாங்கள் அறவே ஒழிப்புன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் கோவை மாநகர மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற விஷயங்களை பார்த்திங்கன்னா அத்தனையும் போதை கலாச்சாரம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்குது. இதை வந்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். கோவை மாநகரம் வந்து ஒரு கிளீன் சிட்டி ஆகணும்னு இந்த பதிவு மூலம் நான் தெரிவித்துக்கிறேன்.
நன்றி, வணக்கம். மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்திலிருந்து கொள்கை பரப்பு செயலாளர் சபிதா ராணி. இந்த சிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிடும் அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கு எங்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். மீண்டும் அவர் ஆட்சியில் அமர்ந்து இந்த தொகுதியில் மிகப்பெரிய வாரியத்தில் வெற்றி பெறுவார் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். அவருக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் அவரை வெற்றி பெற்ற செய்வோம் என்பது எங்கள் கழகத்தின் சார்பாகவும் உயர் திரு இப்ராஹிம் பாதுஷா அவர்களின் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொகுதியில் வந்து 2வது முறையாக வளம் வந்துட்டு இருக்காரு. இவருக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு? இவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. டிஎம்கே அறவே ஒழித்து கட்டி அவர் மீண்டும் ஆட்சியில் அமர்வார். அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கு. மக்களுக்கு இன்னும் அவர் நிறைய சேவைகள் செய்வார் என்பதில் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஏற்கனவே அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ, இப்போ வந்துட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்காரு. அவருக்கு எந்த அளவுக்கு மக்களுடைய செல்வாக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க? மீண்டும் அவர் எம்எல்ஏ ஆவார். மக்களிடம் அந்த நல்ல ஆதரவை பெற்றுள்ளார். அவர் மீண்டும் டிஎம்கே வராமல் அவர் முன்னாடி நின்று ஜெயிப்பார். ஏன்னா டிஎம்கேல நிறைய பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இல்லை. அவர் இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகரிப்பார் என்பதில் பெண்கள் நம்புகிறார்கள். இந்த திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் மிக அதிகமாக தலைவிரித்து ஆடுகிறது. இங்கு பெண்கள் பாதுகாப்பு இல்லை. பெண்கள் சுயமாக ஒரு பக்கம் வெளியில் போயிட்டு வர ரொம்ப அச்சமாக இருக்குது. இந்த திமுக ஆட்சி களையணும், அதிமுக ஆட்சி அமையணும். அந்த அதிமுக ஆட்சியில் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை அறவே ஒழிப்போம். விடிய திமுக ஒழிய வேண்டும், மறுபடியும் அதிமுக ஆட்சி வர வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சூலூர் அமைப்பு உறுப்பினராக நான் பேசுகிறேன். நாங்கள் இப்போ எங்களுடைய மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக சிங்காநல்லூர் ஐயா ஜெயராமன் அவர்களுக்கு ஆதரவாக இங்கே வந்திருக்கோம். இப்போ அவர் மீண்டும் கடந்த முறை அவர் தான் ஆட்சி வென்றார், இந்த முறையும் அவர் தான் ஆட்சியில் வெல்வார். அதை நாங்கள் உறுதியாக கூறுகிறோம். அவருக்கு சப்போர்ட்டாகவும் பக்கபலமாகவும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் ஆதரவுக்கு தெரிவிக்கிறது. அது மட்டும் இல்லாது இந்த திமுக ஆட்சியில் எவ்வளவோ கஞ்சா போதைப் பொருள்லாம் எவ்வளவோ நடந்திருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா மீண்டும் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் அமர வேண்டும். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுதும் சரி, எடப்பாடியார் இருக்கும்போது சரி, பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக தான் இருந்துச்சு. ஆனால் டிஎம்கே வந்ததுக்கப்புறம் வெட்டு குத்து கொலைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் இப்போ மீண்டும் முறியடிக்கணும்னா மீண்டும் எடப்பாடியார் அவர்களும் வர வேண்டும். கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை எஸ்பி வேலுமணி அவர்கள் பக்கபலமாக ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கிறார். அதே போல் எங்களோட ஜனநாயக முன்னேற்ற கழகமும் ஆதரவு தெரிவிக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக சிறப்பு ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.